ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஆவணி 10ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று ஒரு முக்கியமான தினமாக வருகிறது. இந்த முக்கியமான நாள் என்ன என்று கேட்டீங்கன்னா, பௌர்ணமியானது வருகிறது. இந்த நாளில் பௌர்ணமியும் ஆவணி அவிட்டமும் சேர்ந்து ஒரே நாளில் வருகிறது. ஸோ இப்படிப்பட்ட இந்த பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் புண்ணியத்தை சேர்க்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நிறைய பரிகாரங்களை நாம் செய்வோங்க. ஆனால் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சாலும் சரி, என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி, அதற்கு அதீத நற்பலன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆவணி பௌர்ணமி எப்போவுமே மங்களகரமான சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான பௌர்ணமி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பௌர்ணமியாக இதனை நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த ஆவணி பௌர்ணமி நாளில் நீங்கள் என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை விரிவாக தெரிந்து கொள்ளுங்க. அதே போல் இந்த பௌர்ணமி நாளில் இருந்து ரிஷபராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல பரிகாரத்தை எப்படி செய்யணும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாளாக தான் பௌர்ணமியானது எப்பொழுதுமே திகழ்கிறது. பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டிற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்று நாம வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேறும் என்றும் சொல்லி இருக்காங்க. இந்த பௌர்ணமி நாளில் பலரும் பலவிதமான தெய்வ வழிபாட்டில் கண்டிப்பா ஈடுபடுவாங்க. அதாவது என்ன மாதிரி தெய்வ வழிபாடு செய்வாங்க என்று பார்க்கும் பொழுது, இஷ்ட தெய்வ வழிபாடு, குல தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சந்திர வழிபாடு, நாராயணர் வழிபாடு என்று பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக இந்த பௌர்ணமி தினமானது திகழ்கிறது. இப்படி பார்த்தா சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் நீங்க செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் எப்படி செய்யணும் என்று தெரிந்து கொள்ளுங்க. ஆவணி பௌர்ணமி பரிகாரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பரிகாரம். இந்த ஆவணி பௌர்ணமி ஆகஸ்ட் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. வியாழக்கிழமை முழுவதுமே பௌர்ணமி திதியானது இருக்கிறது. இந்த பௌர்ணமி திதி இரவு 12:30 மணி வரை இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் இந்த வருடம் இல்லைங்க. அதற்கு மறுநாள் தான் சந்திர கிரகணமானது இந்த காலகட்டம் திகழ்கிறது. இந்த பௌர்ணமிக்கு கூடுதல் சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல முழு நிலவை பார்த்து பலவிதமான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்ய வேண்டும் என்று நம்ம செய்வதன் மூலம் செல்வ செழிப்புடன் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பௌர்ணமி நாளில் தான் நம்மளுடைய பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்குரிய பரிகாரத்தையும் நம்ம நிச்சயமா செய்யணுங்க. பொதுவாகவே பௌர்ணமி தினத்துல மாலை நேரத்தில் நிலவு வானத்தில் வந்த பிறகு செய்யக்கூடிய வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்குமே அதிக அளவில் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனாலதான் மாலை 6 மணிக்கு வீட்டில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த வழிபாட்டை நீங்க செய்யணும். இதோடு இந்த பரிகாரத்தையும் சேர்த்து செய்வது அவசியம். இந்த பரிகாரத்திற்கு ஏதாவது இலை ஒன்று கண்டிப்பா அவசியம். அதாவது வெற்றி இலை, செம்பருத்தி இலை, வாழை இலை, மா இலை, அரசு இலை, இதுல ஏதாவது ஒரு இலை இருந்தா போதுங்க. அந்த இலையை சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையில வைக்க வேண்டும். அந்த இலைக்கு மேல் ஒரு கட்டி வெள்ளத்தை வைக்க வேண்டும். பௌர்ணமி வழிபாட்டை பூஜை அறையில் நிறைவு செய்வதற்கு முன்னாடி இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து எந்த இடத்தில் சந்திர பகவான் தெளிவாக தெரிகிறாரோ அந்த இடத்திற்கு சென்று அவருக்கு நெய்வேத்தியம் காட்டுவதல் போல் காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 3 முறை நீங்க சொல்லலுங்க. அதற்கு பிறகு திரும்பவும் இந்த வெள்ளத்தை எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில வைத்து உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாங்க. தீபம் எரியும் வரை இந்த வெள்ளம் அப்படியே பூஜை அறையில இருக்கட்டும். தீபத்தை குளிர வைக்கும் பொழுது இந்த வெள்ளத்தை இலையுடன் சேர்த்து எடுத்து வந்து தங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வைக்கலாம். இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில வாசலை சுத்தம் செய்யும் பொழுது இதை எடுத்து நீங்க ஓரமாக கால்படாத இடத்தில் வைத்து விடலாம். இப்படி இரவு முழுவதும் வெள்ளம் நிலைவாசலில் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்காக எறும்புகள் நம்மளுடைய வீடு தேடி வருங்க. வெள்ளத்தையும் சேகரித்து செல்லும். இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு நீங்க தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி நாளில் முக்கியமா நீங்க தானம் செய்யலாம்.
தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னதானம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் செய்யக்கூடியதல்ல, உயிருள்ள எந்த ஜீவனுக்கு வேண்டுமானாலும் வயிறு நிறைய உணவு தருவது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில தான் ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்வது நம்முடைய கர்ம வினைகளை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து இந்த பௌர்ணமி நாளிலிருந்து ரிஷபராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதையும் நாம இப்ப பார்க்கலாம். ரிஷபராசினியர்கள் அடுத்தவரின் உதவியை எதிர்பார்க்காத ஒரு நபர், அது மட்டுமல்லாமல் பிரச்சனையை கண்டு பயப்படாத ஒரு நபர் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த பௌர்ணமி நாளிலிருந்து கோபமான பேச்சு, டென்ஷன் குறையலாம். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதங்கள் உண்டாகலாம். சகோதரர் வாழ்வில் நன்மை ஏற்படும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமா இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த நிதி உதவி தேடி வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பரபரப்பு நீங்கி அமைதியாக பணிகளை கவனிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இப்போ உங்களுக்கு கிடைத்திடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கிடும். கணவன் மனைவிக்கிடையில இருந்த சங்கடங்கள் தீரலாம். பிள்ளைகள் கல்வி பற்றிய கவலை நீங்கிடுங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய முயற்சியை இப்ப நீங்க செய்வீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்பதுல மன உறுதி இப்ப அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவி இப்ப தேடி வரலாம். மனக்குழப்பம் நீங்கி படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா மாணவர்களுக்கு இருக்க போகிறது. கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு சில நேயர்களுக்கு கிடைக்கலாங்க. உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலருக்கு புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேட முயற்சியில ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையவே இருக்காது. சுப நிகழ்ச்சி கண்டிப்பா இந்த நேரத்துல ஏற்படும். அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறையை சில நேயர்கள் சந்திக்கலாம். ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாகக்கூடிய சூழல் சில நேயர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காதுங்க. உங்களது பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஷபராசினியர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் அமைந்திருக்கு. கண்டிப்பா இந்த நேரம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளுங்க. ரிஷபராசினியர்களுக்கு பௌர்ணமி அன்று என்ன பரிகாரம் செய்தா உங்களுக்கு புண்ணியம் சேரும் என்பதை தெரிந்திருப்பீங்க. அதே போல உங்களுக்கும் என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதையும் பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.